மேட்ல மாட்டிக்கிட்டான். சரி வாடி தரேன். அண்ணா வானாங்க. டேய் தம்பி. ஏய் எந்திரச்சு வா. டேய். தேங்க வர சேரா. ஆடி மண்டையும் பாரு. வாடா. வாடா அசிஸ்டன்ட். பாப்பா அண்ணா இந்த ஊரான ஊருக்குள்ளார நான் வந்திருக்கிறேன். வந்துக்கிறீ என்ன எங்கேயும் கை வைக்கிற? சும்மா தான். சும்மாவா? டைம் பாஸ். என்னிடத்தில் பேசுறதுக்கு நல்லா படிச்ச ஆண்கள் இருக்காங்களா? அம்மா இருக்காருமா. அழகான நந்தவனத்தை சுத்தி பாரு. எப்படி ஆளு கட்டமேட்டுல குரங்கு இஞ்சி தின்ற குரங்க மாதிரி புல்ல நம்ம குளத்தூர் கொடை மிளகா பிஞ்சு மிளகாய குஞ்சே வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கிறான். போய் மெயின் கேட்ல நின்னு பாரு. இருப்பான். ஆனா ஒரு விண்ணப்பம் கொஞ்சம் தூரமா நின்று பேசு. அம்மா தூரமா நின்று பேசு. நாய் கடிச்சா கூட 2 ஊசி தான். இந்த தாயாளி திருட்டு பையன் கடிச்சு விட்டானா உனக்கு ஆயுசுக்கும் ஊசியே இல்ல. ஏப்பா அப்படி? ஆமா இவன் அப்படியே அப்படி ஆளு. யாரு இந்த முடியெல்லாம் உனக்கு வெட்டி வேலை? எங்க ஊரு லாசு. நீங்க வெட்ட சொல்ற மாதிரி தானே அவங்க வெட்டுறாங்க. ஏன்டா அவங்க நல்லா தான் வெட்டுவாங்க. மண்டை நான் பெருக்கம் கட்டுற மாதிரியும் நீங்க தானே வெட்ட சொல்றீங்க. ஆகட்டும் அண்ணன் நான் வணக்கம். இந்த ஊரான ஊருக்குள்ள வந்திருக்கிறேன். ஒரு பெண்களை கண்டா அழகா ரசிச்சு ஒரு பாடல் கூட பாடுறேன். பூசாரி கோயில் சாத்திட்டு போயினா ஊர்ல போயிட்டு போற அங்கால போய் ஏறேன். மூஞ்சியை பாரு. மூஞ்ச பாரு கும்மடிக்கு போய் மாட்டோம். ஆபரத்துல சனிமோலையில பண்ணி வச்சுக்கிறாங்களா? முத்தை கோயில்ல மகடி ஊத்துக்கு பொம்மையாட்டம். ஆகட்டும் வணக்கம். ஏன் அவ்வளவு சுவாகம் உனக்கு? மூஞ்ச பாடுறான்னு புடியே உனக்கு என்னப்பா என்ன பண்றது? அப்பேற்பட்ட நல்ல மனுஷெல்லாம் போய் சேர்ந்துட்டாரு செம்மி செட்டி ஐயா. நீ என்னைக்கு போய் சேரு? நான் எதுக்கு போறேன்? முதல்ல நீ தானே வந்த. நீ முதல்ல கோமாளி தானே வந்தாரு. யாரும் சொல்ல கோமாளி வந்தானு முத சரி நான் அப்படியே கூட நான் போறேன். போய் அட்டமானிச்சு வாங்கின வாத்தியார் போய் வாங்க நீ தானே வெளியே வந்த. நாங்களா வந்தோம். முத சனங்க வந்தாங்க. அதுக்கு அவங்க போக சொல்றியா? மாமாவை பாக்குறது ஜனங்க வந்தாங்க. இதுதான் முன்ன வந்த. நான் எங்க முன்ன வந்தேன்? கொட்டிக்காரன் தான் முன்ன வந்தான் தூக்கிட்டு. நீ போடா முன்ன. என்கிட்ட வாய் வளர்த்த கூடாது. இல்ல நல்லா இருக்கிறாங்க. இருந்தாலும் இன்று அரங்கேற்று செய்திருக்கக்கூடிய நாடகம் என்ன நாடகம்? குறவஞ்சி. அதாவது ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமா விளங்கக்கூடிய பாஞ்சால குறவஞ்சி எனும் நாடகத்தை குரு பெரியவர்கள் அரங்கேற்று செய்திருக்கிறார். இன்னும் நமது ஆரூரி அண்ணா அவர்கள் நமக்காக அன்பளிப்பு செய்திருக்கிறார். அவர்களும் இன்னும் இந்த கலையை கண்டுகளிக்க வந்த நாடக கலா ரசிக பெருமக்கள் பெரியவர் சிறியவர் அனைவற்ற பேர்களும் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். நெல்லுக்கும் உமையுண்டு நீர்க்கும் நுரையுண்டு பிள்ளைகளை பொறுப்பது கற்றறிந்த மாதக்கடன். அப்படின்னா என்ன சொன்னதான் தெரியும். சேர் ஒண்ணு உடைய போகுதாங்க. அப்படி நமது நாடகத்தில் எந்த குறைகள் இருந்தாலும் தாளப்பிள்ளை மேலப்பிள்ளை ராகப்பிள்ளை இப்படி சொல்லக்கூடிய ஏதேனும் குறைகள் இருந்தால் உங்கள் வீட்டில் குழந்தை பிறந்து தவறு செய்தால் அதை எவ்வாறு மன்னிப்பீர்களோ அதை போல் எங்களை மன்னிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இருந்தாலும் என் நாடகத்தில் நான் யாராக வந்திருக்கிறேன்? என் பெயர் என்ன? அம்மா சந்திரன் ஊத்தைய போல
என்னுடைய பெயர் சொன்னனே உனது இரு செவிகளில் நுழைந்ததா? ஐயா விவரமா சொன்னா தெரிஞ்சுக்குவேன். இல்லை என்றால் தெரியாது. சந்திரன் உதயம் போல் தையல் முகம் துலங்க இப்படி ஓடாடி வந்தனே. ஓடி வந்துக்கிறியே. என் பெயர் தான் ருக்மணி என்று அழைப்பேன். உன் பெயர் ருக்மணி? ருக்மணி ஆகிறதாலும் இந்த ருக்மணி பெற்றது தாய் தந்தையார்? என்னை எண்டெடுத்த என் மாதா பிதா. எல்லாரும் கேக்குறிய உன்னை பெற்றது யாரு? இங்கே டைம்ல நின்றுக்கிறாங்க. வேணாம் இல்ல பரவாயில்ல சொல்லு. ஒரு 3 மணி நேரம் ஆகும். நான் சொல்லணும்னா எப்படி மாத்தாரக்கார? அது ஆனாலும் பரவாயில்ல சொல்லு. 3 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல சொல்லு. நான் சொல்லிட்டேன். 3 மணி நேரம் ஆகும். மாத்தாரக்காரனா பொண்ணுக்கு போயிட்டு வா. இப்படி நான் இங்க சொல்லி மூத்திரத்தை விடுறேன். போயிட்டு வாங்க. நீங்க எல்லாம் யாருக்கு மொத்தம் எல்லாம் அவங்களும் 6 வரல சொல்லு. ஏமா 3 மணி நேரம் ஆகுமா? 3 மணி நேரம் ஆகத்தான் செய்யும். நீ சொல்லு. சொல்லி ஆகணும். ஆமா நான் இப்ப சொல்றேன் கரெக்டா வச்சுக்க. எங்க அம்மா சந்து விட்டால், எங்க அப்பன் எடுத்து விந்து விட்டான், நான் புதக்குன்னு வந்து விட்டேன். என்ன 3 மணி நேரமா? அட தேவடே விட்டு போய். அது ஏன் ஒரு நேரம் கழிச்சு சொல்றான்னு கேளு. உடனே ஞாபகத்துக்கு வரல. அதனால சமாளிக்கிறான். அம்மா நான் எப்படி பிறந்தவள்? என்னுடைய தாய் தந்தை யார் தெரியுமா? என்னுடைய தாய் தந்தை யார்? என் தந்தையார் பீஷ்மகன் என்று சொல்லக்கூடிய அரசன். ஆமா. தாய் என்னுடைய தாயோ இந்துமதி. தாய் இந்துமதி. ஆமா. அப்படி இருந்தாலும் நான் மட்டுமா பிறந்தேன். யார் யார்? என்னோடு உடன் பிறந்தவர் என்னுடைய அண்ணன் ருக்மி என்று அழைப்பார்கள். ருக்மணி. எங்க அண்ணன் என் பேர் தான் ருக்மணி. ஆமா.
அண்ணனோ ருக்மி. ருக்மி. ஆமா. இப்படி சொல்லக்கூடியவர்கள் நாங்கள் பிறந்தால் உனக்கு திருமணம் நடந்துருச்சா? ஐயோ என்னவா கேக்குற? ஏன் கேக்குறீங்க? இல்ல சத்தப்பா இல்ல கேட்டேன். எதுக்குப்பா? அவனுக்கு திருமணம் ஆகாதுக்குது, அதனால கேக்குறான். அதுக்கு உனக்கு திருமணம் ஆகுதுன்னா அதுக்கு என்ன வரவிலாம் கேட்டியா? ரெண்டு பேரும் பண்ணிக்கலாம்னு தான். அவன் இடத்துக்கு எந்த இடம் எடுத்துக்கோ அந்த இடத்துக்கு பண்ணிக்கிறது. எந்த இடம் கிடைக்குதோ அவத்துல பண்ணிக்கிறதான். ஒரு ராஷாவா, அந்த ராஷாவுக்கு 2 பொட்ட பிள்ளைங்களாம். அப்புறம் சொல்லுமா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அப்புறம் மொட்டை பிள்ளைங்களாமா? கல்யாணம் ஆயிப்போச்சா? திருமணம் முடிந்து விட்டது. உங்க கணவர் பெயர்? என் கணவர் யார்? அவர் எப்பேற்பட்டவர்? எப்பேற்பட்டவர்? என் திருமணம் எப்படி நடந்தது? எப்படி நடந்துச்சு சொல்லலாமா? வசனமாவே பேச்ச குறத்தையெல்லாம் எதிர்பார்க்கறாங்க. ஆமா. அம்மா என் கணவரோ, அதாவது வசனமா சொல்லட்டுமா இல்ல இப்படியே சொல்லி விட்டா? இப்படியே பேசுற மாதிரியே சொல்லு, ஒன்னும் கோவிச்சுக்க மாட்டாங்க. 3 மணிக்கெல்லாம் கூட்டு முடிஞ்சு போச்சு. அம்மா என் கணவரோ ஆக்கல் அழித்தல் காத்தல் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்களில் ஒருவரா விளங்கக்கூடிய என் கணவரோ ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி விஷ்ணு பகவான். ஸ்ரீமந்த நாராயணன் கூட்டுக்காரா? அவரை நான் மட்டுமா திருமணம் செய்தேன். யாரா பண்ணாங்க? என்னுடைய அக்கா தங்கைகள் என்னை எப்படியோ உள்ள அமைச்சுடணும்னு தான் முடிவு பண்ணேன். நானே போயிடலாம் 2 நிமிஷம். நாங்கள் 8 பேர் திருமணம் செய்தோம். மித்ரவிந்தை, சத்தியபாமா, காளிந்தி, இப்படி சொல்லக்கூடிய அஷ்டலட்சுமிகள் நாங்கள் 8 பேரும் விஷ்ணுமூர்த்தி திருமணம் முடித்தோம். என்னன்னு தெரியல, முடுக்கர் வர சொன்னா வா. அப்படியா? நான் சொல்லல. டீ குடிச்சா வசனமா பேசுங்க திருப்பியும். மணி 4 ஆகி போச்சு. குறத்தி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. குறத்தி வந்தா கூத்து முடியுது. அப்படி அவரை திருமணம் செய்து எங்களுக்கு என்ற அழகான ஒரு ஆண் புத்திரன். அந்த குழந்தை பேரு? அவன் பெயர் தான் பிருத்திவிமன்னன். அவன் எந்த மன்னனா இருந்தானே வாய்ப்பார் அடிச்சதுக்காக டீ குடிக்கிறாங்களா? நான் மட்டும் குடிக்கிறதுக்கு தான் போறேன். நீ போறோம் போக வேண்டியதுதானே? வேற கோமாளி வச்சுக்கொண்டா இப்படி பேசுங்க. நீங்க வச்சாலும் சரி வைக்கலாலும் சரி, நான் இப்ப போய் நான் வைக்கிறேன் வாயில டீய. நல்லா பாத்துட்டாங்க. எப்ப உன்னை கூட்டிக்கலான்னு என்ன மட்டுமா பாக்குறா? அப்படி இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் தான் பாக்குறா. சரி.